வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்ஜி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இது இன்வெர்டர் மாடல். இது வந்து கம்ப்ரஸர் போர்டு 2 கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ஆர்டினரியாக மாற்ற போகிறோம். ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இது ஒரு 3 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. இது வந்து தண்ணியில் பட்டதுனால போர்டு ஷார்ட் ஆகி கம்ப்ரஸர் 2மே ஷார்ட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம போர்டு காஸ்ட்டும் கம்ப்ரஸர் காஸ்ட்டும் பார்த்துட்டு நம்ம ஆர்டினரியாக மாற்ற போகிறோம். ஏன்னா இப்போ 2 மாற்றியில் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரியாக மாற்றிடுறோம். அது எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். நம்ம போர்டு கம்ப்ரஸர் 2மே சேஞ்ச் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரை போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு 7000க்கு மேலே வரும். நம்ம அதனால் ஆர்டினரியாக மாற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாகும். இது எல்ஜி வந்து இன்வெர்ட்டர் போர்டு. இந்த போர்டும் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து நம்ம உள்ளே தண்ணி போயிட்டு ரஸ்ட் ஆகி உங்களுக்கு ஷார்ட் ஆகிடுச்சு. நம்ம அதை ட்ரை பண்ணி ரெடி பண்ண முடியல. கம்ப்ரஸரும் வந்து ஹை வோல்டேஜ் போய் ஷார்ட் ஆகிடுச்சு. இதுலேயும் வந்து பாடி ஆகிடுச்சு கம்ப்ரஸர். நம்ம அதனால இது 2யும் சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம இப்போ காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். இது 2மே ஒரிஜினலாக போட்டால் நம்ம அதுக்காக ஆர்டினரி ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸரை போட்டு நம்ம ரன் பண்ணிடலாம். அதை இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த ஆர்டினரி கம்ப்ரஸர் எப்படி மாற்றலாங்கிறத பாருங்கள். நம்ம ஆர்டினரி பார்த்தீங்கன்னா இது 240 வோல்ட்டில் வந்து ரன் ஆகிற கம்ப்ரஸர். நம்ம இந்த கம்ப்ரஸரை இதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஓல்டு கம்ப்ரஸர் தான் போடுறோம். ஏன்னா நியூ கம்ப்ரஸர் போட்டால் அலுமினிய காயில் தான் வரும். இது வந்து ஓல்டுங்கிறதுனால காப்பர் வரும், கொஞ்சம் லைஃப் வரும். அதுக்காக நம்ம ஓல்டு கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருக்கிறது நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த கம்ப்ரஸரை மாற்றுறோம். நம்ம பழைய கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா இந்த பைப்லாம் வந்து ஹீட் பண்ணி உருவிட்டு நம்ம போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடியும் சுவிட்சிங் போட்டால் இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும். இங்கே இந்த கண்டென்சருக்கு போகிற லைன்லாம் வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு சில சமயத்தில் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம வெல்டிங் வந்து கரெக்டாக பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லீக் ஆகிடும். அதனால் நம்ம இதை வந்து ஹீட் பண்ணி உருவிட்டு நம்ம அந்த கம்ப்ரஸரில் டைரெக்டாக வந்து இதை வெல்ட் அடிச்சிடலாம். நம்ம ஹீட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு தகரை வச்சு நம்ம ஹீட்டிங் தகரை வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணால் சீக்கிரம் ஹீட் ஆகும். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபுல்லாக உருவிட்டு நம்ம அடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேஸ் இருக்கக்கூடாது. நம்ம கேஸை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே கேஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்டே ரிமூவ் பண்ணணும். நான் இதை எடுத்துட்டேன். ஒரு பைப்பு ரிமூவ் பண்ணியாச்சு. நீ செக்ஷன் பைப் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம இந்த பைப்பை உருவுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் ஜாக்லாம் இருக்குது. நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த ஜாக்லாம் என்ன ஜாக் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம எடுத்துடலாம். இல்லாட்டி ஹீட்டில் வந்து ஒயர் மெல்ட் ஆயிரும். அதே மாதிரி செக்ஷன் பைப்பையும் நம்ம ஹீட் பண்ணிட்டு உருவிடலாம். வெளில உருவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கம்ப்ரஸரில் ஜாயின் பண்ணிக்கலாம். பழைய கம்ப்ரஸர் வந்து வெளில எடுத்தாச்சு. நிறைய டஸ்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு கம்ப்ரஸர் அதில் ஃபிட் பண்ணிடலாம். நம்ம அந்த கம்ப்ரஸர் எடுத்துகிட்டோம். இன்வெர்டர் கம்ப்ரஸர் எடுத்துகிட்டு ஆர்டினரி எடுத்து வச்சிட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரை வெல்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ரஸர் நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். ஓயில் பிரிலே போட்டு நம்ம தனியாக மெயின்ஸ் கார்டு எடுத்து போட்டு செக் பண்ணிக்கணும். ஆர்ம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு. ஏன்னா நீங்கள் வந்து வெல்ட் அடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாது, வீணாக போயிட முடியும், செய்கிற வேலை வீணாகிடும். நம்ம அதுக்காக முதல்ல செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு ஏற்றி வெல்ட் அடிச்சிடலாம். இது எப்படி செக் பண்ணலாம்னா நம்ம இது மாதிரி ஒரு மெயின்ஸ் கார்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஓயில் பிரிலே போட்டு அதில் 2 ஜாக், ஓஎல்பியில் ஒரு ஜாக்கும், ரிலேயில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மட்டும்தான் கொடுக்கணும், லெஃப்ட் சைடு கொடுக்கக்கூடாது. நம்ம லெஃப்ட் சைடு கொடுக்குற மாதிரி இருந்தால் எல்ஜிக்கு வர மாடலில் தான் லெஃப்ட் சைடு வரும். அதனால் நம்ம இது ரைட் சைடு தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரஸர் செக் பண்ணிடலாம். கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஜாயின் பண்ணிடலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து ஓஎல்பி தான் போடணும். அதுக்கப்புறம் தான் ரிலே கீழே போட முடியும். நம்ம மாற்றி போட்டால் அந்த மேலே போட முடியாது, ஃபிட் ஆகாது. ஆர்ம்ஸ் மீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செக் பண்ணலான்னா 20 ஆம்ஸில் வச்சுக்கலாம். நம்ம இது வந்து சாதா மீட்டர் தான். நான் இப்போ 20 ஆம்ஸில் வச்சுருக்கேன். 20 ஆம்ஸில் வச்சுட்டு நம்ம எவ்வளோ ஆம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆம்ஸ் கரெக்டாக வருதா அப்படிங்கிற வேல்யூ பார்த்துட்டு நம்ம
ஃப்ரிட்ஜில் ஏற்றிக்கலாம். தெரியல, கிலோமீட்டர் கரெக்டாக தெரியுமா நினைக்கும். நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு கம்ப்ரஸர் பாடி ஆகலை, கம்ப்ரஸரில் பவர் வரல. அதே மாதிரி கிலோமீட்டர்லேயும் வந்து இப்போ வந்து 1 ஆம்ஸுக்கு கீழே தான் எடுக்குது. கம்ப்ரஸர் நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் போட்டு நம்ம வெல்ட் அடிச்சிடலாம். நான் ஃப்ரிட்ஜ் பாடியில் வந்து கம்ப்ரஸரை ஏற்றிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கண்டிப்பாக புஷ் போடணும். புஷ் போடாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் வரும், சவுண்டுலாம் வரும். அதனால் புஷ் போட்டு தான் நம்ம அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்ட் அடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம புஷ் போடாமல் முதலையே அப்புறம் நீங்கள் வெல்டிங்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த புஷ்லாம் போட முடியாது, நம்ம கம்ப்ரஸர்லாம் தூக்கிட்டு போட முடியாது. அதுக்காக முதல்லையே அந்த எந்த வேலையை செய்யணுமோ அதெல்லாம் முதல்லையே செஞ்சிடணும். செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கடைசியாக வெல்ட் அடிக்கிறதெல்லாம் செய்யணும். 4 பக்கம் நல்லா லாக்கில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் தூக்குனா கூட உங்களுக்கு சாயாது, கம்ப்ரஸர் சாஞ்சு வராது, இல்லைனா கீழே விழுந்துடும். நம்ம உங்களுக்கு பைப்பு வந்து ஆடிச்சுனாலே உங்களுக்கு டேமேஜ் ஆகிரும், அந்த இடத்துல லீக் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ கம்ப்ரஸர் வெல்ட் அடிக்கலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன்லாம் வெல்ட் அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து டிசார்ஜை வெல்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செக்ஷனை வெல்ட் அடிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக உள்ள ஆயிலுக்கு இது பிளாக் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே நீங்கள் இதை அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் செக் பண்ண முடியாது. அதே மாதிரி கண்டென்சர் பைப்பை வெல்ட் அடிக்கல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணணும். ஃப்ளக்ஸ் இல்லாமல் வெல்ட் அடிக்க முடியாது. காப்பர் வந்து ஒட்டாது, அதுக்காக கண்டிப்பாக ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணணும். கார்னர் வந்து எமர்ஜென்சி போட்டு நல்லா தேய்ச்சிடணும். தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு பிடிக்கும், அது இல்லைனா பிடிக்காது அது. ஏன்னா அதில் வந்து கேப் இருக்கும், லீக் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரஸரில் இருக்கிற பைப்பை வந்து ஹீட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து உள்ளே நம்ம சொருவ முடியும். இல்லைனா அந்த வெல்டிங் இருக்கிற இடத்துல காப்பர் இருக்கிறனால வந்து டக்குன்னு உள்ளே போகாது. நம்ம ஃப்ளக்ஸை வச்சுட்டு நம்ம வெல்ட் அடிச்சுக்கலாம். அதை நீங்கள் வெல்ட் அடிக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கண்ணில் ஹீட்டு அதிகமாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வெல்ட் ஆகாது. கரெக்டாக ஷார்ப்பாக போகிறப்ப மட்டும்தான் டக்குன்னு வெல்ட் ஆகும். அந்த இடத்துல ஹீட் ஆகி மெல்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ கண்டென்சருக்கு வெல்ட் அடிக்கல கண்டிப்பாக ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணாமல் வெல்ட் அடிக்க முடியாது. ஜாயிண்ட் வெல்ட் அடிக்கல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெல்ட் அடிக்கணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயினரையும் மாற்றிடுறோம். நம்ம பழைய ஸ்ட்ரெயினர் வந்து பிளாக் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரெயினரி மாற்றிட்டு நல்லா கண்டென்சர் ப்ரெஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினரை மாற்றி கேல்பரியில் வெல்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கேயும் ப்ரெஸ் அவுட் பண்ணிவிட்டு காயில் ப்ரெஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேஸ் ஏற்றணும். இந்த வெல்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஏற்றிக்கலாம். கம்ப்ரஸர் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கண்டென்சர் வந்து ப்ரெஸ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயினரை மாட்டி கேல்பரி ஜாயின் பண்ணிக்கலாம்.
இது டஸ்ட் இல்லை, நம்ம ஸ்ட்ரெயினரை வெல்ட் அடிச்சிடலாம். நம்ம ஸ்ட்ரெயினரை வெல்ட் அடிக்கல பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அதில் வந்து இரும்பு பைப் இருக்குது, கண்டென்சர் காயில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வெல்ட் அடிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டு வந்து கம்மியாக வைக்கணும், ரொம்ப அதிகமாக ஃபோர்ஸாக வைக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு லிமிட்டாக வச்சுட்டு நம்ம அதை வெல்ட் அடிச்சுக்கணும். இதில் வந்து இன்னொரு பைப், காப்பர் பைப்பை ஜாயின் பண்ணிட்டு வெல்ட் அடிக்கலாம். நான் இப்போ வந்து இதை ஸ்ட்ரெயினரை வந்து கீழே நசுக்கி விட்டுட்டு அதில் வெல்ட் அடிக்கிறேன். நான் இப்போ ஸ்ட்ரெயினரை வெல்ட் அடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்அவுட் பண்ணுறேன். ஆயில் இல்லை, கூலிங் ஆயில் வந்து நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. இல்லைனா உங்களுக்கு ஆயில் ட்ரேசிங், ஆயில் நிறையா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷோக் ஆகும். ஆயில் இது இல்லை, நம்ம இதை வெல்ட் அடிச்சிடலாம். வெல்ட் அடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னால் நம்ம போட்டுக்கலாம். பின்னால் போட்டு நம்ம வெல்ட் அடிக்கலாம். வெல்ட் அடிச்சதுக்கப்புறமா கேஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வெல்ட் அடிச்சாச்சு, ஜாயின் பண்ணிட்டோம். பின்னாலும் ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ வந்து வேக்கம் போட்டுட்டு நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணலாம். பின்னாலில் வந்து ஓஸ் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம வேக்கம் ஓடிட்டுருக்கு. வேக்கம் ஓடி முடிச்சோன்னா நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணலாம். வேக்கம் ஓடிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு பக்கம் வேக்கம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணலாம். நான் வேக்கம் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம கம்ப்ரஸர் ஆன் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேஸ் ஏற்றிக்கணும். நான் ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிட்டேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் டாப் அப் பண்ணிக்கலாம். கண்டென்சர் ஹீட்டு நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 8 பவுண்ட் வச்சுருக்கேன். ரிட்டன் நல்லாயிருக்கு, உங்களுக்கு வந்து ரிட்டன் நல்லாயிருக்கு. ஓகேங்களா, ஃப்ரிட்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஒயரிங் மட்டும் இருக்குது. இந்த ஒயரிங் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த இன்வெர்டர் கம்ப்ரஸர் போகிற லைன் தேவைப்படாது, நம்ம இதை எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மேலே போகிற லைன்லேருந்து நம்ம தெர்மாஸ்டார் ஒரு லைனு, கம்ப்ரஸர் ஒரு லைன் வந்துடும். அதை கொடுத்துட்டா ஃபினிஷ் ஆகிடுங்க. நம்ம அதை டைரெக்டாக கொடுத்துட்டோம். நம்ம ஒரு லைன் தெர்மாஸ்டார் இருக்கும், தெர்மாஸ்டார்லேருந்து அவுட்டோர் கம்ப்ரஸருக்கு ஒரு லைனு, இன்னொரு லைன் வந்து டைரெக்டாக கம்ப்ரஸருக்கு வரும், மேலே வந்து பல்புக்கு போகும். ஓகேங்களா, ஃபினிஷ் ஆயிடுச்சு. கூலிங் நல்லா இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கம்ப்ளைண்ட்டோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.